எய்சா கான்சலஸ் பேரை கரெக்டாக சொல்கிறனா இல்லையான்னு தெரில. பட் இந்த ஆக்டரை நீங்கள் ஆல்ரெடி காட்ஜிலா விசஸ் காங் அந்த மூவியோட பார்த்துருக்கலாம். இந்த ஆக்டர் இப்போதைக்கு நம்ம பேட்மேன் 2 அந்த மூவியில் கேஸ்ட் ஆகிருக்கிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் இது அஃபிஷியலாக எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் இவங்க ஒரு சீக்ரெட்டான ரோலில் கேஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. இவங்க ஒரு சூப்பரான ஆக்டர். இவங்க ஆல்ரெடி நடித்த படங்கள்லாம் ஒரு சில மூவிஸ் நான் பார்த்துருக்கேன். எல்லா மூவிலுமே கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஆக்டர் தான். பட் இவ பெரிய அளவில் எந்த ஒரு மூவிலையும் நடிக்கலை. எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃப்ரென்ச்சைஸ்லையோ எதுவுமே நடிக்கலை. நம்ம மார்வல்லோ இல்லை டிசிலையோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணுவான்னு தான் நம்புகிறேன். அது போக என்ன ரோலில் நடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா பேட்மேன் 2க்கான ஷூட்டிங்கே இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. எப்போ ஷூட்டிங் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இந்த வருஷம் எண்டுன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த பேட்மேன் 2 கண்டிப்பாக வரதான் போகுது. அதுக்கான ஸ்கிரிப்டும் ரெடி ஆயிடுச்சு. அது போக ஜேம்ஸ்கன் யூனிவர்ஸில் தான் நம்ம ராபர்ட் பெட்டிசன் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி வேற தாட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆக்டர் அவங்களுக்கு கொடுத்த ரோலை கண்டிப்பாக பண்ணுவான்னு தான் நம்புறேன். இவங்களுக்கான கரெக்டான பேர் எனக்கு தெரில. கரெக்டான பேர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பட் எனக்கு தெரிஞ்சது எய்சா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேரை கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்க. இந்த ஆக்டர் எந்த ரோலில் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.